மூதாதையர்களுக்கும் நல்லூர் முருகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லூர் உற்சவம் துவங்கப்போது ஆரம்ப நிகழ்வு இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய காளாஞ்சி கையளிக்கிற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இந்த நிகழ்வில் இடம்பெற ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்தும் வீடியோவில் இணைந்திருங்கள்.
இந்த கொடிச்சியில் எங்களுடைய அம்மாவின் பரம்பரையாக காலங்காலமாக கொடுத்து வருகின்றது. நல்லூர் கந்தசாமி கோயில் கொடியேற்ற திருவிழா தொடங்கிய காலத்திலிருந்து எங்களுடைய அம்மாவின் அப்பா சிவஞான முதலியார் அவருடைய பரம்பரையாக நல்லூர் கொடிச்சியிலே தொடங்கிய காலத்திலிருந்து நாங்கள் கொடுத்து வருகிறோம் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இப்பொழுது எனது அண்ணாவின் மகன் பாபுஜன் இதை கொடுத்து வருகிறார். அப்படியே எங்களுடைய அந்த பரம்பரையாக ஆண் சந்ததியாக போய்கொண்டிருக்கும். இந்த பாக்கியம் கிடைத்ததாலே நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் நல்லூர் முருகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட எத்தனாவது பரம்பரை நீங்கள் செய்கிறது? நாங்கள் 4வது பரம்பரைக்கு மேலே இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆகுது? அம்மா இருந்தவா அம்மா சொன்னவா தாங்க இப்போ நல்லூரானுக்கு கொடியேற்றம் தொடங்கிச்சதோ அந்த காலத்திலிருந்து தங்கட பரம்பரை தானண்டு சிவஞான முதலியார்ட்ட அம்மா அவையுடைய அம்மா அப்படி அந்த பெண் தலைமுறையால் வந்து பிறகு எங்களுடைய அம்மாண்டைய அப்பா சிவஞான முதலியார் பிறகு அம்மா கொடுத்து இப்போ அம்மாவோட மகன் அண்ணா தர்மவலசிங்கம் கொடுத்தவர், இப்பொழுது அண்ணாவின் மகன் பாபுஜன் கொடுத்தவர். வணக்கம். இன்றைக்கு இந்த காளாஞ்சி எங்களுக்கு திறப்பட்டிருக்கு. இந்த காளாஞ்சி இன்றைக்கு நல்லூர் உற்சவம் துவங்கப்போது ஆரம்ப நிகழ்வு. இன்று அந்த கொடிச்சிலையை வாங்கி கொடி கீறவர்கிட்ட கொடுத்து அவர் கீறி தந்த பிறகு 16ஆம் தேதி 10 மணிக்கு கோயிலில் கொண்டு போய் கொடிச்சியில் கொடுக்க வேண்டும். அதோட அடுத்த நாள் கொடியேற்றினார். 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆலயத்தில் கொண்டு இந்த வீட்டில் இருந்து கொண்டு இல்லை நாங்கள் தேர் நடந்து கொண்டு போய் தேர் மடம் அம்மாண்ட அப்பாண்ட காலத்திலேயே தேர் மடம் அங்கே இருந்து இன்னொரு மாதிரி சேர்ந்து ஒரு தேர் ஒன்றை உருவாக்கி தேரில் இருந்ததான் நாங்கள் இந்த கொடிச்சிலேயே கொண்டு போகணும் என்று எங்களுடைய அம்மாண்ட அப்பாவை விரும்பினபடியால் அது அங்கே ஒரு கோயிலையும் அமைத்து அந்த கோயிலிருந்து நாங்கள் அதில் வச்சு அதற்குரிய ஆராதனைகள் எல்லாம் செய்து நாங்கள் பிறகு தேரில் வச்சு இன்னொரு மக சேர்ந்து நல்லூரான் 10 மணி பூசைக்கிறையில் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம்.